மகிமைப்படுவதாக. சரியாக தொடர்ந்து நேரம் 8:57 வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். வெளிச்சத்துல வெளிச்சம் காண்கின்றோம். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறார். நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். நிச்சயமாக அவரோட வாழ்க்கையை அங்கே ஆசீர்வாதமா மாறட்ட நிரூபங்களாய், சரித்திரங்களாய் மற்றவர்கள் படிக்கும்படியாக கர்த்தர் கிரிய செய்வார். சுவிசேஷ பாரம் ஒன்றே நெருக்கி ஏவட்டும். கர்த்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியாற்ற ஒன்று நேரம் 8:58 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண்கின்றோம். ஆமே. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். எங்களோடு பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிருக்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போமா? இணைப்போம், அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபா லங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம் வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம் பாஸ்டர். எடுத்து வாருங்கள். ஆமென். நாங்கள் இன்றைக்கு யோன் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க போகிறோம். ஒருவனும் கிரிகை செய்யக்கூடாத ராக்காலம் வருகின்றது. ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது 3.5 வருடங்கள் மனுக்குலத்தின் பாவங்களுக்காக பாவமில்லாத இயேசு பாவமாக மரித்தீர். சாபமில்லாத இயேசு சாபமாக மரித்தீர். எங்களை வாழ வைப்பதற்காக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதை இஸ்ரவேலில நீர் பிரசங்கித்து உம்முடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தீர். அதே போல இந்த கடைசி காலத்துல வாழுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்துல வாழுகிற மக்கள், சாபத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே இந்த உலகத்துல ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அறிந்து கொண்டு மனம் திரும்பி இயேசுடைய ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வார்களாக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. கேட்கிற காதுகளை, உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து பிசாசினால கட்டப்பட்டு அவருடைய குருடான மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் இயேசுவை இந்த கடைசி காலத்தில் அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தெரிவு அவர்களுடையது, அறுவடை உம்முடையது. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்துல இயேசுவுக்கு சாட்சியாக சுவிசேஷ விதைகளை நாங்கள் விதைக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், விசுவாசிகளுக்கும் அந்த தேசங்களில உதவி செய்வீராக. ராக்காலம் வருவதற்கு முன்பாக இந்த சுவிசேஷ விதைகளை அறிவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களோடு கூட இருந்து இந்த இந்திய வெளிச்ச சங்கமம் நிகழ்ச்சி கூடாக மற்றும் எங்களுடைய தனிப்பட்ட ஊழியங்களுக்கு கூடாக உம்முடைய ஊழியத்தை உண்மையோடும் தமத்தோடும் செய்து இந்த கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரிகைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரிகை செய்யக்கூடாத ராக்காலம் வருகின்றது. பாருங்கள், இயேசு இந்த உலகத்துல 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியம் மனுக்குலத்தின் பாவங்களுக்காக அவர் மரிக்க வேண்டும். அந்த வாலிப வயதுல 33.5 வயசுல அவருடைய மிஷன் பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால மரியாள் கருக்கட்டப்பட்டு 100% மனிதனாக, பரிசுத்த மனிதனாக, ஒரு பாவம் கூட செய்யாத மனிதனாக தேவன் மாம்சத்தில வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, தேவன் தான் பரிசுத்த ஆவியானவராக மரியாளின் வயிற்றில தேவன் மாம்சத்தில வெளிப்பட்டார். அவர் தான் இயேசு. அந்த இயேசு
தேவன் என்ற இதை பயன்படுத்தவில்லை. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பாருங்கள், இயேசு சிலுவையில சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் 12 லேகியோன்களை அழைப்பேனாக இருந்தால் நான் அந்த மிஷனை செய்யாமல் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் மனுக்குலத்தின் மேல வைத்த அன்பின் காரணமாக தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதன் மீண்டும் பரலோகம் வர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக அவர் அந்த கிரிகைகளை செய்து முடித்தார். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய கிரிகைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், காலம் வருகிறது. இன்றைக்கு மதங்கள் தவறான மதங்கள் எல்லாம் தேவனுக்கு தொண்டு செய்கிற காலத்துக்குள்ள நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சுவிசேஷங்கள் அதிகரிக்கப்படும் பொழுது இந்த மதங்களினால கிறிஸ்தவர்களுக்கு துன்பங்கள் வரும். ஆனாலும் தேவன் எங்களோடு இருந்து அவருடைய ஊழியத்தை எங்கள் மூலமாக இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமானவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அவர்கள் செய்கிற ஊழியத்தை உண்மையோடு முத்தமத்தோடு செய்யும் பொழுது அதற்கேற்ற பலனை தேவன் பரலோகத்தில கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த கடைசி காலத்திலே இந்த மதத்தில வாழுகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவர்களுடைய இன்றைக்கு பல மதங்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரேடிக்கல்ஸாக பாருங்கள், தேவனுடைய கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக, பிறரை எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்கள் அன்பு கூற வேண்டும். அந்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் அன்பு கூற வேண்டும். அதே போல மனுஷ சாயலாகத்தான் அந்த மதத்தில் இருக்கிறவர்களும் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறதுக்கு காரணம் இந்த விழுந்து போன தூதர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், தேவன் தூதர்களை தான் படைத்தார், ஏஞ்சல்ஸை படைத்தார். அந்த ஏஞ்சல்ஸ் பெருமை கொண்டு தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு, நீங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலேயும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலேயும் இந்த விழுந்து போன தூதர்களை பற்றி படித்து கொள்ளலாம். பாருங்கள், இப்படியாக விழுந்து போன தூதர்கள் பிசாசுகளாக ஏதேன் தோட்டத்தில பாருங்க, லூசிபரசும் அவருடைய தூதர்களும் அந்த ஏதேன் தோட்டத்தில காணப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக தேவனை வஞ்சித்த தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிற அந்த லூசிபரசும் அவனுடைய 3 பங்கு தூதர்களும் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய சாயலாக எங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாகத்தான் எங்களை அந்த பிசாசுகள் பார்க்கிறார்கள். பாருங்கள், இதனாலே அவர்கள் மக்களுக்கு ஊடாக அவர்கள் பிசாசனுடைய கிரிகைகளை மனிதர்கள் செய்வார்கள் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களால, இந்த பிசாசினால மனிதர்களுடைய கண்கள் பூட்டப்பட்டு குருடாக்கப்பட்டு அவர்கள் அந்த மதங்களில அந்த பிசாசுகள் செயற்படுகின்றன. பிசாசுகள் செயற்படும் மதங்கள் இப்படித்தான் செயற்படும். பாருங்கள், திருடுவது, யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பேசுவது, இப்படி தேவனுக்கு விரோதமான அத்தனை காரியங்களையும் பிசாசு செய்கிறது. இப்ப பிசாசின் பிடியில் அகப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மதங்களுக்கூடாக அவனும் பிசாசினுடைய கிரிகைகளைத்தான் செய்பவனாக இருக்கிறான். இயேசு எங்களுக்கு அன்பை போதித்தார், இரக்கத்தை போதித்தார். இயேசுவை போன்று நன்மை செய்கிற நற்கிரிகைகளை இயேசு எங்களுக்கு போதித்தார். ஆனால் பிசாசை நம்பி பிசாசு கிரிகை செய்கிற மதங்கள் எல்லாம் பிசாசு கிரிகை செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், அவர்கள், நாங்கள் யோவான் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். இன்றைக்கு பாருங்கள், தங்களுடைய தேவனுக்கு பாருங்கள், சில மதங்களை மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள். பிசாசு அந்த இடத்துல செயற்படுகிறது. அந்த மதங்கள் எல்லாரும்
தங்களுடைய தேவனுக்கு தங்களுடைய மூதாதையர்கள் ஆகிய இருந்த மனிதன் உருவாக்கின அந்த அந்த மதத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்காக அவர்கள் மரிப்பார்கள், கிறிஸ்தவர்களை கொல்லுவார்கள் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு இராக்காலம் வருகின்றது. அதற்கு முன்பாக தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கட்டளையை நாங்கள் எல்லா கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த காலத்துல நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், நாங்கள் மரிக்க கூடி நேர்ந்தா கூடி எங்களுடைய ஆத்துமாவை தேவன் எடுத்து கொள்ளுவார். பாருங்கள், இப்படித்தான் இயேசு தேவனுக்காக, அந்த மெய்யான தேவனுக்காக நாங்கள் மரிக்கும் பொழுது, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மரிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்துமாவை மரிப்பதற்கு முன்பாக எங்களுடைய ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளுவார். இந்த சரீரம், மண்ணுக்கு போகிற சரீரம் மண்ணுக்குள்ள போய் மரிக்கிறது. எங்களுடைய ஆத்துமா தேவனுடைய பலிபீடத்துக்கு போகிறது. அங்கு தேவன் வெள்ளி அங்கிகளை கொடுத்து ஒரு நாள் இப்படியாக இந்த கொலை செய்கிறவர்களை தண்டிக்கிற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில இந்த பலிபீடத்தில் உள்ள ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி பேசும், எப்பொழுது நீர் நீதி செய்வீர் என்று. அவர் இன்னும் கொஞ்ச காலம், இந்த பிசாசுகள் இப்படியான தீமை செய்கிறவர்களுக்கு எல்லாம் ஒரு காலம் வைத்திருக்கிறார். கடைசியாக அவர்கள் எல்லோரும் அக்கினியும் கந்தம் எரிகிற கடலில தள்ளப்பட்டு நித்தியமாக அந்த நித்திய நிந்தையில வாழுவார்கள், லேக் ஆஃப் ஃபயர். அதே நேரத்துல கிறிஸ்துவுக்காக மரிக்கிறவர்கள், கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரின் வார்த்தையின்படி வாழுகிறவர்கள் பரலோகத்தில, இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருட ஆட்சியை வாழ முடியும். இதன் பின்பு நித்தியமாக தேவனோடு வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் தருகிறவராக இருக்கிறார். இதனால் இன்னும் இந்த ராக்காலம் வருவதற்கு முன்பாக அந்த கிறிஸ்துவின் காலம் வரப்போகிறது. இப்படியாக கிரிகைகள், இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படாத காலங்கள் வருவதற்கு முன்பாக நாங்கள் சுவிசேஷ விதியை அறிவிக்க வேண்டும். அந்தந்த தேசங்களில சாட்சி சொல்லுவதன் மூலமாக இந்த உங்களுடைய தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாருங்க, சொல்லும் பொழுது அது இன்னும் ஒரு ரட்சிக்கப்படுகிற மனிதனுக்கு, ரட்சிக்கப்பட போகிற மனிதனுக்கு அது ஒரு பலமாக இருக்கிறது. இதற்காகத்தான் நாங்கள் அவருடைய வார்த்தைகளை விதைக்க வேண்டும். பாருங்கள், மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும், இன்றைக்கு இந்த வெளிநாடுகளில் வாழுகிற ஒவ்வொருவரும் இந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். பாருங்கள், இந்த வெளிநாடுகளில் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் இப்படியான ஒரு மயக்கம் வந்திருக்கிறது. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவன் பலனற்று போகிறான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவருமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறான். பாருங்கள், எங்களுடைய கடமை தேவனுடைய வார்த்தையை விதைக்க வேண்டும். பாருங்கள், ஒரு விதையை நாங்கள் விதைக்கும் பொழுது நிலத்துல அதுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், உழுது அந்த பசலை போட வேண்டும். இப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்ய வேண்டும். இல்லை, இந்தந்த தேசங்களில நீங்கள் வாழ்கிறீர்களோ, பாருங்கள்,
நாங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளையச் செய்தான். இதுதான் நாங்கள் எல்லா ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் செய்ய வேண்டியது. இன்றைக்கு பலர் தங்களுடைய சபை என்று சொல்லி ஆக்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் பாருங்கள், வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளையச் செய்தான். தேவன் தான் அறுவடை செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் விதியை அந்தந்த தேசங்களில இந்த மக்களுக்கு, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நாங்கள் விதியை தூவிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். பாருங்கள், எங்களுக்கு பரலோகத்தில ஒரு இடம் எங்களுக்கு தேவர் அந்த கிரீடத்தை தருகிறவராக இருக்கிறார். அவருக்காக நாங்கள் தன்னலம் கருதாமல் இயேசு எப்படி நற்கிரியைகளை செய்து வாழ்ந்தாரோ அதே போல எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உம்மை போல நாங்கள் மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்யும் பொழுது எங்களில மக்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, நாங்கள் வேலை செய்கிற இடம் தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகையா இருக்கிறது. அதுலதான் நாங்கள் இன்றைக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் விசுவாசிகளும் அவருடைய பண்ணையில நாங்கள் வேலை செய்கிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தின் சொந்தக்காரர், அந்த ஆத்துமாவின் சொந்தக்காரர், இந்த ஆவியின் சொந்தக்காரர், இந்த வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, இப்படியான ஒரு சொந்தக்காரருக்கு, இந்த உலகத்தை படைத்த சொந்தக்காரருக்கு நாங்கள் வேலையாட்களாக தேவனுடைய பண்ணையில, தேவனுடைய மாளிகையில நாங்கள் வேலை செய்கிறவர்களாக, தேவனுக்கு வேலை செய்கிறவர்களாக இயேசு செய்து காண்பித்து எப்படி செய்ய வேண்டும் என்று காட்டி தந்த அதே அவரை போக்கஸ் பண்ணி நாங்களும் வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசுதான் அஸ்திவாரமாக இருக்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இயேசுதான் எங்களுடைய கற்பாறையாக இருக்கிறது. அவருக்கு மேலதான் நாங்கள் எங்களுடைய சபையை கட்ட வேண்டும். கற்பாறை, அதுல வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் கற்பாறையில கட்டப்பட்ட வீடு அசையாது. நீங்கள் மணலான இடத்துல வீட்டை கட்டினீர்களாக இருந்தால் வெள்ளம் வரும், புயல் வரும் பொழுதுதான் அப்படியே உங்களுடைய வீடு அடித்து கொண்டு போகணும். மதங்களில கட்டினீர்களாக இருந்தால், பாவத்தில கட்டினீர்களாக இருந்தால், சாபத்தில கட்டினர்கள் இருந்தால், மழை புயல் வெள்ளம் வரும் பொழுது அந்த நாடுகள் அழிந்து போகும். அது ஒரு கஷ்டமான, தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களில, இந்த மெய்யான தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களில இயேசு என்ற கற்பாறையை விட்டு நீங்கள் கட்டுகிற எந்த மதமாக இருந்தாலும், எந்த பாவ இடங்களாக இருந்தாலும் அது அழிந்து போகிறதாக இருக்கிறது. பாருங்கள், வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும். இந்த உலகத்தை படைத்த தேவன் சொல்லுகிறார், வானத்தை பூமியையும் படைத்த தேவன் சொல்லுகிறார், இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் ஒழியாத வார்த்தைகளாக இருக்கிறது. பாருங்கள், இந்த வார்த்தையின்படிதான் இயேசு ஜட்ஜ்மென்ட் செய்ய போகிறார். அவருடைய வார்த்தையை கடைப்பிடித்து வாழுகிறவர்கள், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து வாழுகிறவர்கள், இயேசு தான் ஜட்ஜ். பைபிள் தான் ஜட்ஜ்மென்ட் புக். அவர் வலது புறத்துல சேர்க்கிறவராக இருக்கிறார். நாங்கள் எண்ணெயோடு இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். பாருங்கள், 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் விழித்திருந்தார்கள். தேவனுடைய அவருடைய மணவாளன் வருகைக்காக காத்திருந்தார்கள், ஜெபித்திருந்தார்கள், அனாயிண்டிங் ஒயிலோடு இருந்தார்கள், தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு. பாருங்கள், இப்படியாக
இப்படியாக அவர் வருகைக்கு ஆயத்தமில்லாத 5 கன்னிகைகள் பாருங்கள், கதவு பூட்டப்பட்டு விட்டது. நோவாவின் காலத்திலேயும் நோவா 100 ஆண்டுகளுக்கு மேலாக வெள்ளம் வரப்போகிறது, மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பிரசங்கித்திருப்பார். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். அதனால இந்த காலத்தில ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்களுடைய கடமை ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பது. அவர்கள் மனம் திரும்புவது தேவன் அவர்களுடைய குருடான கண்களை அவர் திறக்கிறவராக இருக்கிறார். இப்படியான அந்த தேவனுடைய ஊழியக்காரராக நாங்கள் இருக்கிறோம். அவருடைய பண்ணையில நாங்கள் எல்லோருமே அவருடைய பண்ணையில, அவருடைய மாளிகையில. அவர் தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர். எங்களுடைய ராஜா, ஜேசு ராஜா தான் இந்த உலகத்தை ஆள போகிறார். அவருடைய ராட்சியம் வருவதாக, அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. பாருங்கள், இயேசு சிலுவைக்கு போகும் முன்பாக நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்கும் பொழுது ஆம் என்றுகிறார். பாருங்கள், அவருடைய ராட்சியம் இந்த உலகத்துக்குரிய ராட்சியம் அல்ல. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு ஒவ்வொரு யுத்தங்களும் இந்த நாடுகளை பிடித்து விட வேண்டும். நாடுகளில் இருக்கிற பணத்தை, அந்த சொத்துக்களை அபகரித்து விட வேண்டும். பிசாசின் கிரிகைகளில, இச்சையில செயற்படுகிறது. அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை கூடாக ஒவ்வொரு தேசங்களும் மற்ற நாடுகளை பிடித்து விட வேண்டும். இப்படியாக இன்றைக்கு ஒவ்வொரு யுத்தங்களுக்கு காரணம் இந்த மாம்சத்துல காணப்படுகிற இச்சைகள் தான் காரணமாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்கள், 3வது ட்ரினிட்டியில எங்களுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். இயேசு தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு இயேசுவாக இந்த உலகத்துல 33.5 வருடங்கள் 100% பரிசுத்த மனிதனாக இந்த உலகத்துல வந்து மரித்தார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். 1 பேதுரு 1:12 படி பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். இப்படியான இந்த உலகத்தை படைத்த தேவன் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். நாங்கள் தான் சிலர் கேட்பார்கள், தேவனுடைய விலாசத்தை கண்டால் நான் தான் விலாசம், நாங்கள் இருக்கிற இடம் ஏனென்றால் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவன், தேவன் தான் இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர். 3 நிலைகளில் இருந்தாலும் ஒரு தேவனாக அவர் செயற்படுகிறார். பரலோகத்துல தேவனாக செயற்படுகிறார், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசுவாக செயற்பட்டார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள வாசம் செய்து இயேசுவை ரிப்ரசன்ட் பண்ணுகிறவர்களாக எங்களை மாற்றுகிறார். பாருங்கள், இன்றைக்கு உலக மக்களாலே அது புரிந்து கொள்ள முடியாது. தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்துல படித்தவர்களை பைத்தியமாக்கி பாருங்கள், அவர்கள் தேவனை அறியாத பைத்தியமாக அவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த உலக அறிவு இல்லாதவர்களை எல்லாரையும் பாருங்கள், அவர் சீடர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் சாதாரண மனிதர்களாக, மீன் பிடிக்கிறவர்களாக அவர்கள் சாதாரண மனிதர்களை தெரிந்து கொண்டார். அவர் இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலை கமர்த்துக்கும்படி ஆட்களை தெரிந்து கொள்ளுகிறார். பாருங்கள், அவர் மத்தேயு 20:2 வசனத்துல வேலை ஆட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். 3ஆம் மணி வேளையிலும்
அவன் புறப்பட்டு போய் கடை தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். இப்படியாக மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவனும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி கூலி தருவேன். இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் 11 மணியாக இருக்கிறது. கடைசி 1 மணி தியாலத்தை போன்று தேவனுடைய பார்வையில 1000 வருடங்கள் ஒரு நாளாக இருக்கும். இந்த கடைசி 1 மணி நேரத்துல நாங்கள் தேவன் எல்லாரையும், நீங்கள் இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரையும் அவர் இந்த திராட்சை தோட்டத்துக்கு அந்த கடைசி மணி நேரத்துல வேலை செய்வதற்கு உங்களை அழைக்கிறார். பாருங்கள், இந்த கடைசி மணி நேரத்தோட வேலை முடிந்து விடுகிறது. அதற்கு பின்பு வேலை இல்லாமல் போகிறது. பாருங்கள், இந்த ஃபேக்டரிகள்ல நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் ஒரு டெட் லைன் வைத்திருப்பார்கள். அந்த குறிப்பிட்ட நாளில அவர்கள் அந்த அத்தனை பொருட்களையும் அந்த கம்பெனிக்கு அனுப்பிவிட வேண்டும். அவர்கள் அந்த டைமுக்கு, அந்த கடைசி அதற்காகத்தான் முதல் நாள் அவர்கள் முதல் 2 நாட்களாக அவர்கள் அந்த அதிக ஆட்களை போட்டு வேலையை முடித்து அந்த பொருட்களை அனுப்பி விடுவார்கள். அவர்கள் பிந்தி அனுப்பினால் அந்த கம்பெனி டிஸ்கவுண்ட் கொடுக்க வேண்டும், நஷ்டம் செலுத்த வேண்டும். அதற்கு பின்பு அவர்கள் அந்த பொருட்களை அவர்கள் குறைந்த பணத்துக்குத்தான் அவர்கள் எடுத்துக் கொள்ளுவார்கள். அந்த டெட் லைனுக்கு இந்த கம்பெனி கொடுக்காமட்டால். அதே போலதான் தேவனுடைய தோட்டத்துல வேலை செய்கிற காலம் முடிவடைய போகிறது. காலம் வருகிறது, வேலை இல்லாத காலம் வரப்போகிறது. அதற்காக அவருடைய கடைசி கால ஊழியக்காரர்களாக இன்றைக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அழைக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் பெற்று கொண்டார்கள். பாருங்கள், வெயிலில் அதிகாலமாக வந்து வேலை செய்தவர்களுக்கு ஒரு படம் தான். இந்த கடைசி காலத்துல கடைசி மணி நேரத்துல வேலை செய்தவர்களுக்கு ஒரு படம் தான். ஏனென்றால் அதற்கு பின்பு வேலை முடிந்து விடுகிறது. இந்த காலம் வந்து விடுகிறது. சுவிசேஷம் அறிவிக்க முடியாத ஒரு காலம் வந்து விடுகிறது. அந்த காலத்துல சுவிசேஷம் செய்ய முடியாத ஒரு காலம். அதற்காகத்தான் இந்த காலத்திலே எல்லா நாடுகளிலேயும் இன்னும் இந்த காலம் வரவில்லை. இந்த காலத்துல சுவிசேஷத்தை செய்ய உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக சொல்லும் பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது கடைசி நேரத்தில வேலை செய்த ஊழியக்காரர்களை தேவன் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஆரம்ப காலத்துல இயேசு முதலாவதாக யோவான் ஸ்நானகன், பின்பு இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், இப்படியாக 12 சீடர்களும் இந்த ஆரம்ப ஓட்டத்தை ஓடினார்கள். இன்றைக்கு வாழுகிற இந்த கடைசி கால ஓட்டமும் முதல் ஓடின ஓட்டமும் தான் தேவனுக்கு மிகவும் பிரியமான ஓட்டமாக இருக்கிறது. பாருங்கள், முதல் ஓடுகிற இது ஒரு ரிலேயாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஒவ்வொரு 80-100 வருடம் மனித வாழ்க்கை, அந்த வாழ்வில 80 வருடங்கள் அவர்கள் ஓடுவார்கள். பின் அடுத்த ஊழியக்காரர்கள். இன்றைக்கு நாங்கள் கடைசி கால ஊழியக்காரர்களாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் ஓடுகிற ஒவ்வொருவரையும் தேவன் விரும்புகிறார். பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பாருங்கள், நாங்கள் சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்க வேண்டும். தேவனுடைய
தேவனுடைய வசனத்தின்படி நாங்கள் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். பாருங்கள், பிசாசு தேவனுடைய வசனத்தை ட்விஸ்ட் பண்ணுவான் தவறாக. பாருங்கள், ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கும் பொழுது நீங்கள் சாக மாட்டீர்கள் என்ற ஒரு பொய்யை நம்ப வைத்து பாருங்கள் அவர்களுக்கு மரணம் வந்தது. இப்படியாக பலவிதமான பொய்யை அவன் செய்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், இப்படியாக தீமோத்தேயு, பவுல் போன்றவர்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு உண்மையோடு முத்தமத்தோடு ஊழியம் செய்யும் பொழுது அவர் நீதியின் கிரீடத்தை எங்களுக்கு தருகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், இந்த பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓட கடவோம். பாருங்கள், நாங்கள் பொறுமையாக தேவனுடைய வார்த்தையின்படி பாவத்தை தள்ளிவிட்டு இந்த சுவிசேஷ விதையை விதைத்து நாங்கள் ஓட வேண்டும் என்று தேவன் கற்றுத் தருகிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். ராக்காலம் வருகின்றதே, அதன் சாயல் தெரிகின்றதே, ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. திறப்பின்னோர் வாசல் இங்கே, அதில் நிற்கும் மனிதன் எங்கே, கர்த்தரின் கண்கள் பூலோகமெங்கும் அதை தேடி அலைக்கின்றதே, பின்மாறி பொழிகின்றதே, உன் வேலை வருகின்றதே, அழிகின்ற கூட்டம் உன்னைத்தான் என்று எதிர்நோக்கி நிற்கின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. ஆண்டவரே, இந்த விதைக்கின்ற காலத்துல ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விசேடமாக இந்த தமிழ் மக்கள், இயேசு அறிந்த மக்கள், அபிஷேகத்தை பெற்ற மக்கள் ஒவ்வொருவரும் அந்த தேசத்தில ஒரு ஊழியத்தை செய்ய நீர் அவர்களை இந்த கடைசி கால ஊழியத்துக்கு அழைத்த உம்முடைய திராட்சை தோட்டத்தில வேலைக்கு அழைத்தவர்களைப் போல இந்த கடைசி கால ஊழியத்தில நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்தந்த தேசங்களில் அழைத்து நீர் இன்றைக்கு அந்த தமிழ் மக்களை எல்லா தேசங்களிலேயும் பரம்ப வைத்திருக்கிறீர். உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே, இந்த வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் மூலமாக இந்த சுவிசேஷத்தை உலகம் முழுக்க பிரசங்கிக்க, இந்த உலகம் இயேசுவின் உலகமாக அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வர இந்த தமிழ் மக்களூடாக அவர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த நித்திய ஒளியின் சங்கமம் ரேடியோவை கேட்கிற எந்தெந்த தேசங்களில் வாழுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை இதயபூர்வமாக உணர்ந்து உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று கடினமான இதயங்கள் எல்லாம்
தசையான இருதயங்களாக, உம்மை போன்ற இருதயங்களாக மாறி, நற்குணசாலிகளாக மாறி அந்த தேசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரோடும் கூட இருப்பீராக. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாகிய உமக்கு செலுத்தி, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக சத்தியத்தின் ஆழத்தை நம்ம கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத நாட்காலம் வருகிறது. யோவானது சுவிசேஷம் 1 அடிப்படையில் அப்படியாக கிரியை செய்யாத ஒரு ராக்காலம் உண்டு. அது வெளிச்சம் நிச்சயமாக நாங்கள், அதாவது இந்த ராக்காலம் எப்படின்னு சொன்னா பகற்காலமா இருக்க மட்டும் நாங்க கிரியை செய்கிறார்கள் உலக மக்களும் நாங்களும். ஆனால் ஒரு ராக்காலம் வருகிறது, அதான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி. அந்த ஆட்சியிலே எங்களுடைய தேவன் எங்களை என்ன செய்யற ஒரு நடிப்பொழுதிலே இப்பொழுதிலே எடுத்து விடுவார். அந்த கிரியை செய்யாத காலத்தில நிச்சயமாக ஒரு அந்தகார வல்லமை அதுக்கு அங்கே கட்டளை கொடுக்கப்படுகிறது, அதிகாரம் கொடுக்கப்படாது. கிரியை செய்யும். இந்த வேலைக்காக நாங்கள் காத்திருக்காத படிக்க அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள் நாங்கள் இப்பொழுது இந்த பகற்காலத்தில், இந்த வெளிச்சத்தின் காலத்தில், இந்த வெளிச்சமான அவருடைய வெளிச்சத்தின் நேரத்தில வெளிச்சத்தை பெற்ற நாங்கள் கிரியை செய்யக்கூடிய அந்த காலத்துல கிரியை நடப்பித்து எவ்வளவாய் நாங்கள் அநேக ஆத்துமாக்களை அறுபடியாய் பெற்றுக்கொள்ள முடியுமோ, இந்த சுவிசேஷத்தை எங்கும் செல்ல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிரியை நடப்பிக்க முடியுமோ, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அப்படியா கிரியை செய்வோம். இந்த ராக்காலத்தை ஜெயிப்போம். ராக்காலத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த ராக்காலம் நமக்கல்ல, நம்முடைய வெளிச்சத்தின் காலத்தை நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறார். இந்த நாட்கள் கிரியை செய்யும் காலமாய் வெளிச்சத்தின் நாட்களாய் ஒரே பரிசு பொருள் தான் எல்லாருக்கும். பிந்தி அழைக்கப்பட்டோமோ, முந்தி அழைக்கப்பட்டோமோ, பிறப்பிலிருந்து அழைக்கப்பட்டோமோ, இடையில நம்முடைய வாழ்க்கை பயணத்துல அழைக்கப்பட்டோமோ, எப்படி அழைப்பட்டாலும் தேவன் கொடுக்கப்படும் ஒரே ஒரு பரிசு அந்த நித்திய ஜீவனை. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதாக நாங்கள் ஓடுவோம். இந்த ராக்காலம் அல்ல, எங்கள் வெளிச்சத்தின் காலத்தில வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அநேக ஆத்துமாக்களை கொள்ள போரால் பங்கிட்டுக் கொள். அருமையான வார்த்தையும் வெளிச்சம் ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. அருமையாக வெளிப்பாடுகளுடன் உங்களுக்கு வெளிப்படுத்தி கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியத்தையும் கைட்டு செல்ல எல்லா காரியங்களையும் சபை ஊழியங்களையும் கற்று நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கிறேன். தேவ சமாஜத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். ஆமேன். God bless you, Sister Subalango. God bless you, நேயர்களே. ஆமேன். ஆமேன், ஆமேன். God bless you too, Pastor.